நான் சொன்னது உண்மையா இல்லையாங்கிறது நீங்கள் சொல்லணும். நம்ம நிறைய வளர்க்குறதே இல்லை. ஆனால் மனுஷன் நிறைய விட மோசமான தந்திரம் பண்ணி ஒரு குடும்பத்தை கெடுத்து சின்ன பின்ன ஆக்கிறதுல அந்த நரி கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அது நரி, இதோட குணமே இதுதாங்கிற நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த மனுஷங்கிட்ட அதை கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. அப்புறம் நம்ம இருக்கிறதுலே கொடிய விஷமானது ராஜநாகம் சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே அது விஷமே கிடையாது. ஏன்னா ராஜநாகம் கொத்துனா செத்து போயிடுவோம், இது நாகங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதுக்கான விஷமுறிவும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மனுஷ பையன் உடம்பே விஷமாக இருக்குதுங்க. ஆனால் சிரித்து 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 நம்ம வாழ்க்கையில் எப்போ இவங்க விஷத்தை கலக்கிறாங்க, இவங்க விஷம் நம்ம உடம்புல எப்போ ஏறுதுன்னே நம்மளுக்கே தெரியறதில்ல. கடைசி நிமிஷம் நம்ம மரண படுக்கையில் இருக்கிற நேரம் தான் அந்த விஷத்தை கக்குனவங்களே இவங்கன்னு தெரியுது. அந்த நிமிஷம் வரை நம்மளுக்கு தெரியறதில்ல. ஆனால் பெரும்பாலும் நம்ம எல்லாருமே நாய் வளர்க்குறோம். எல்லார் வீட்லேயும் நாய் வளர்க்குறோம். நான் கூட வளர்த்துருக்குறேன். அதோட நன்றி கொஞ்சம் கூட ஒருத்தர்ட்டுமே இருக்கிறதே இல்லை. அது ஒரு பிஸ்கெட் போடுங்க, ஒரு பாக்கெட் வாங்கி நீங்கள் ஒரு பாக்கெட் போட வேண்டாம், ஒத்த பிஸ்கெட் போட்டால் போதும். அது உயிர் உள்ள வர, நம்ம உயிர் இல்லைங்க, அதோட உயிர் உள்ள வர நம்ம சத்தம் கேட்டால் போதுங்க, ஓடி ஓடி அந்த வாழை ஆட்டுறது என்ன, நம்ம மேலே ஜம்ப் பண்ணுறது என்ன பாசத்தை காட்டுது. இந்த மனுஷனுக்கு மட்டும் அந்த நன்றிங்கிறது வரமாட்டேங்குது. மற்ற எல்லாமே வருது. நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள். இது எதுவுமே கட்டுக்கதையோ நான் கேட்டதோ கிடையாது. எல்லாம் என்னோடய வாழ்க்கையில் நான் சொந்தமாக அனுபவித்தது.